ஹலோ ஆல். ஸோ இன்னைக்கு வந்து கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஐம் மலாலா அப்படின்ற ஒரு ஆட்டோபயோகிராஃபி பார்க்க போறோம். அந்த ஆட்டோபயோகிராஃபிக்கல் ஸ்பெசிஃபிக்கலி சாப்டர் 1 மட்டும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ இந்த சாப்டர் இட் இஸ் பிரிஸ்கிரைப்டு ஃபார் த ஜெனரல் இங்கிலீஷ் சிலபஸ். அதனால இந்த சாப்டர் 1 மட்டும் பர்டிகுலரா நம்ம பார்க்க போறோம். ஸோ மலாலா அப்படின்றவங்க வேற யாரும் இல்ல, ஒரு பாகிஸ்தானி கேர்ள். அவங்க வந்து ஒரு முஸ்லிம் கேர்ள். அவங்க வாழ்ந்த பீரியட்ல வந்து எஜுகேஷன் வந்து அவங்களுக்கு கேர்ள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு கேர்ள் சைல்டுக்கு வந்து எஜுகேஷனே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்கு. ஸோ அவங்க வந்து போராடி இந்த தாலிபன்ஸ் அப்படின்றவங்க வந்துட்டு கன் ஷாட் பண்ணி அதுலயும் அவங்க தப்பிச்சு அவங்க நிறைய சோஷியல் ஆக்டிவிசம் இந்த மாதிரி நிறைய எஜுகேஷனுக்காண்டி போராடி இருக்காங்க. ஸோ அவங்க ஸ்டோரி தான் அந்த ஐம் மலாலா அப்படின்ற அந்த ஆட்டோபயோகிராஃபி ரிட்டன் பை மலாலா யூசுப்சாய். சரிங்களா? இதுல ஸ்பெசிபிக்கலி ஃபர்ஸ்ட் சாப்டர்ல வந்து என்ன இருக்கு அப்படின்னா, அவங்க சைல்ட்ஹுட் டேஸ், அவங்க பேரண்ட்ஸோட அந்த பேரண்ட்ஸோட லவ், அப்புறம் அந்த வேலி அவங்க வாழ்ந்தாங்கல்ல அந்த பிளேஸோடது ஃபுல்லா அந்த மாதிரி ஒரு ஹாப்பி டோன்ல தான் ஃபுல்லா சாப்டர் 1 இருக்கும். சரிங்களா? இதை வந்து நம்ம ஈச் அண்ட் எவ்ரி பேராகிராஃப் வந்து நான் இந்த ஸ்லைட்ல கவர் பண்ணியிருக்கேன். ஸோ அது எல்லாத்தையுமே நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. சினாப்சிஸ், அதாவது ஃபர்ஸ்ட் இப்ப எதெல்லாம் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, அவங்க எங்க பிறந்தாங்க, அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு பாஸ்டன் கல்ச்சர் அப்படின்ற ஒரு கல்ச்சர்ல தான் அவங்க வந்துட்டு பிறந்திருக்காங்க. ஸோ அவங்க பிறந்த போது எப்படி அந்த பீப்புள் வெல்கம் பண்ணாங்க. நெக்ஸ்ட் டாபிக் வந்து அவங்க நேம் வந்து இப்ப மலாலா அப்படின்னு வச்சிருக்காங்களோ, ஸோ அது யாரோட நேம் அவங்க வந்து அடாப்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் தென் ஸ்வாட் வேலி, அதோட அந்த பிளேஸ் சுத்தி இருக்கிற அந்த பியூட்டிஃபுல் திங்ஸ் ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். நெக்ஸ்ட் லைஃப் இன் மின்கோரா. அவங்களோட அந்த ஸ்வாட் வேலின்ற பிளேஸ்ல தான் மின்கோரா அப்படிங்கிற ஒரு சிட்டி இருக்கு. அதுதான் லார்ஜஸ்ட் சிட்டி இன் ஸ்வாட் வேலி. சரிங்களா? மின்கோரான்ற பிளேஸ்ல அவங்க லைஃப் எப்படி இருக்கு. நெக்ஸ்ட் வந்து அலெக்சாண்டர் த கிரேட்ஸ் லீகசி. அதாவது அலெக்சாண்டர் கிரேட் வந்து ஒரு மவுண்டைன் வந்து ஏறணும் அப்படின்னு நினைப்பாரு. அதே மாதிரி இவங்களும் ஏறணும் அப்படின்ற மாதிரி இவங்க நினைச்சிருப்பாங்க. சரிங்களா? அதை நம்ம போக போக பார்ப்போம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து யூசுப்சாய் ட்ரைபு பத்தியும் அவங்க இருந்தாங்கல்ல அந்த வெல்ச் சிஸ்டம் பத்தியும் இதுல ஃபுல்லா டீல் பண்ண போறோம். சரிங்களா? அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரோடக்ஷன், அதாவது ஆத்தர் பத்தி என்ன அப்படின்னா, மலாலா யூசுப்சாய், ஷீ இஸ் அ பாகிஸ்தானி. அவங்க வந்துட்டு ஃபீமேல் எஜுகேஷன் ஆக்டிவிஸ்ட். அவங்களுக்கு வந்து யங் ஏஜ்லேயே வந்து நோபல் பிரைஸ் வாங்கினவங்க அப்படின்னு பார்த்தா இவங்க தான். சரிங்களா? நோபல் பிரைஸ் இன் 2014. இது வந்து இம்பார்ட்டண்டா. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் எப்போ அந்த கன் ஷாட் வாங்கி அந்த மாதிரி ஆக்டிவிசம்ல இன்வால்வ் ஆனாங்க, எஜுகேஷன் கிடையாது கேர்ள்ஸ்க்குன்னு சொன்னாலும் இவங்க படிக்கிறதுக்காண்டி போய் எப்போ ஃபர்ஸ்ட் கன் ஷாட் வாங்கினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2012 அது நடக்குது. இந்த புக் பப்ளிஷ் ஆனது வந்து 2013. நெக்ஸ்ட் இயரே 2014ல அவங்களுக்கு நோபல் பிரைஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் அந்த ஆர்டர். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து இவங்க எங்க பிறந்திருக்காங்க அப்படின்னா, அதுதான் ஜூலை 12, 1997ல மின்கோரா அப்படின்ற சிட்டில ஸ்வாட் வேலி அப்படின்ற பிளேஸ்ல பிறந்திருக்காங்க. இட் இஸ் இன் பாகிஸ்தான். சரிங்களா? இவங்க நேம் வந்து எங்க இருந்து எடுத்துட்டு வராங்க அப்படின்னா, மலலை ஆஃப் மைவாண்ட் அப்படின்ற ஒரு ஆப்கான் ஹீரோயினோட நேம் தான் எடுத்துட்டு வராங்க. ஸோ இதுதான் இவங்களை பத்தின ஒரு ஷார்ட் ஜிஸ்ட் மாதிரி. சரிங்களா? இன்ட்ரடக்ஷன். அதுக்கப்புறமேட்டு பப்ளிகேஷன் டீடைல்ஸ். ஸோ இந்த புக் வந்துட்டு அதோட ஃபுல் டைட்டில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஐம் மலாலா த கேர்ள் ஹூ ஸ்டுட் அப் ஃபார் எஜுகேஷன் அண்ட் வாஸ் ஷாட் பை த தாலிபன் அப்படின்றதான் ஃபுல் டைட்டில். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து இது எப்ப பப்ளிஷ் ஆயிருக்கு அப்படின்னா 2013 அக்டோபர் 8 அன்னைக்கு பப்ளிஷ் ஆயிருக்கு. இதோட கோ ஆத்தர் யாரு அப்படின்னா கிறிஸ்டினா லேம்ப் அப்படின்றவங்க. ஸோ இது ஏன் கோஆத்தர் பண்றாங்க அப்படின்னா, சம்டைம்ஸ் வந்து லாங்குவேஜ் பேரியர்ஸ் இருந்திருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த கண்டென்ட் வந்து கொஞ்சம் ரீஃபைன் பண்ணி எல்லா இடத்துலயும் எங்கெல்லாம் போய் ரீச் ஆகும், ஸோ பப்ளிஷ் பண்றதுக்கு மேபி அவங்க ஹெல்ப் பண்ணிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி அவங்க புக் எழுதியிருக்காங்க. அந்த டைம்ல இவங்களுமே ஹெல்ப் பண்ணிருக்காங்க. இட் இஸ் அன் ஆட்டோபயோகிராஃபி பியூர்லி ரிட்டன் பை மலாலா. மலாலா தான் எழுதியிருக்காங்க. ஆனாலும் அதை ஹெல்ப் பண்ணிருக்காங்க கிறிஸ்டினா லேம் அப்படின்றவங்க. நெக்ஸ்ட் பப்ளிஷர்ஸ் வந்து 2 பப்ளிஷர், யூகேல ஒருத்தவங்க, யூஎஸ்ல ஒருத்தவங்க. சரிங்களா? அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வந்து இவங்களோட அந்த பர்த்தை வந்து எப்படி எல்லா பீப்புளும் வெல்கம் பண்ணாங்களா இல்லையா அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ அந்த பீரியட் ஆஃப் டைம்ல வந்து பாகிஸ்தான்ல கேர்ள் பேபி பிறந்துச்சு அப்படின்னா அதை யாருமே வந்து ஹாப்பியா வந்துட்டு செலிப்ரேட்டே பண்ணல. ஆனா இவங்க டாடி மலாலாவோட அப்பா யாரு அப்படின்னா ஜியாவுதன் அப்படின்றவங்க. ஸோ இந்த ஜியாவுதன் அப்படின்றவர் மட்டும் ஹாப்பியா அதை என்கரேஜ் பண்ணி
ஒரு மாதிரி எல்லாருக்கும் இப்போ என்ன எனக்கு பொண்ணு பிறந்துச்சுன்றனால நான் ஒன்றும் சோகமாலாம் இல்லை அப்படின்ற மாதிரி அவர் வந்து அதை டிஃப்ரெண்டா அப்ரோச் பண்ணாரு அந்த அந்த பொண்ணோட பர்த். சரிங்களா? அந்த பாஸ்டன் கல்ச்சர்ல எப்படி இருந்தாங்க அப்படின்னா, ஒரு பொண்ணு பிறந்தா அந்த பொண்ணை வந்து கர்டைனுக்கு பின்னாடி தான் ஒளிச்சு வைப்பாங்களாம். ஆனா ஒரு பையன் பிறந்தா ரைஃபிள் வந்து ரைஃபிள் ஃபயர் பண்ணி ஒரு சவுண்ட் எல்லாம் கிரியேட் பண்ணி ஒரு மாதிரி ஹாப்பியா சந்தோஷமா கொண்டாடுவாங்க. ஆனா பொண்ணு பிறந்தா அப்படியே ஒளிச்சு வச்சிருவாங்க கர்டைன்ஸ்க்கு பின்னாடி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ இந்த டைம் என்ன அப்படின்னா, ஜியாவுதீன் வந்து எனக்கு பொண்ணு பிறந்திருக்கு அதனால என்ன அப்படின்ற மாதிரி அவங்க கல்ச்சர்ல ஃபாலோ பண்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கிராடலுக்குள்ள வந்து ஸ்வீட்ஸ், அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ், காயின்ஸ், கிஃப்ட், மணி இது எல்லாமே போடுவாங்க போல. அந்த கிராடல் அந்த தொட்டிக்குள்ள வந்துட்டு குழந்தை பிறந்தோடனே அந்த தொட்டியில வந்துட்டு இதெல்லாம் வந்து கிஃப்டா வந்து கொடுப்பாங்க பார்க்க வரவங்க எல்லாருமே, பையன் பிறந்தா. ஆனா இவங்க ஜியாவுதீன் இருக்காருல்ல, மலாலாவோட அப்பா, அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, எனக்கு பொண்ணு பிறந்திருக்கு அதனால என்ன, நீங்க வந்து கிஃப்ட் மணி இதெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த அந்த கல்ச்சரவே வந்துட்டு பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவங்க பொண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க பொண்ணுக்காண்டி மாத்திக்கிறாங்க. சோ அப்ப யாரு வராங்க அப்படின்னா, ஜெகன் ஷேர்கான் இருக்காருல்ல, அவர் வந்து ஃபாதரோட கசின் அவர். சரிங்களா? அவங்க வந்து இந்த பொண்ணோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்றாங்க. அவங்களோட பிறந்த அந்த விஷயத்த வந்து செலிப்ரேட் பண்றாங்க. யாருமே வந்து வெல்கம் பண்ணல அந்த அந்த வில்லேஜ்ல இருக்கிற எல்லாருமே டிசப்பாயிண்ட் ஆயிட்டாங்க. ஆனா இவர் வந்து ஜியாவுதீன் வந்து ஆக்சுவலா த்ரூ அவுட் மலாலாவோட லைஃப்ல பாத்தீங்க அப்படின்னா, ஜியாவுதீன் வந்து ரொம்ப 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 சப்போர்ட்டிவா இருப்பாரு. அவங்க வந்து ஒரு ஒரு எப்படி சொல்ல, ஒரு ஃபாதர் ஃபாதர் ஃபிகருக்கு வந்து ஒரு டெஸ்டிமோனி மாதிரி சூப்பரா வந்து அவர் இருந்திருப்பாரு. சோ நெக்ஸ்ட் வந்து இவங்க யாரோட நேம் வந்து இவங்களுக்கு எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மலலை ஆஃப் மெய்ட்வான் அப்படின்றவங்க ஒரு ஆப்கானிஸ்தான் ஹீரோயின். அவங்க வந்து ஏன் அவங்கள வந்து அவங்க பிரேவரிக்கு கரேஜ்க்குலாம் அவங்க வந்து அவங்கள சிம்பிளா வந்து இன்னும் வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா 1880s பீரியட்ல வந்து செகண்ட் ஆங்கிலோ ஆப்கான் வார் நடந்துச்சு. ஆப்பிரிக்கன் இல்ல, ஆப்கானிஸ்தான். செகண்ட் ஆங்கிலோ ஆப்கான் வார் நடந்துச்சு. அந்த டைம்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வார வந்து பிரிட்டிஷர்ஸ் எதிர்த்து இவங்க போராடும் போது அந்த ஆப்கானிஸ்தான் பீப்புள் எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. அந்த பேட்டில் ஃபீல்ட்ல இருக்கிற அந்த மேல் மெம்பர்ஸ் எல்லாரும் இறந்துட்டாங்க. ஆனா ஒன்லி ஃபீமேல் இவங்க இறங்கி அவங்க எல்லாரும் இறந்ததுக்கு அப்புறம் இவங்க தலைமை தாங்கியிருக்காங்க. சோ அவங்க ஒயிட் பிளாக் வந்து வச்சு அவங்க வந்துட்டு நான் இருக்கேன், நான் இந்த இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷர்ஸ்க்கு வந்து ஆப்போசிட்டா வந்து அவங்க வந்துட்டு வாய்ஸ் ரைஸ் பண்ணிருக்காங்க. சோ இருந்தாலும் அவங்க இறந்துட்டாங்க. அவங்க வந்து பிரிட்டிஷர்ஸ் வந்து கொன்னுட்டாங்க. இருந்தாலும் இன்ன வரைக்குமே அவங்களோட அந்த ஒரு விஷயம் வந்து பிரேவரினால நேம் வைக்கிறதா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து ஸ்டாச்சு வைக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஆப்கானிஸ்தான்ல இது பண்றாங்க. சோ மலாலா இருக்கிற பிளேஸ் வந்து பாகிஸ்தான், இந்த ஹீரோயின் இருந்த பிளேஸ் வந்து ஆப்கானிஸ்தான். இருந்தாலுமே அந்த கல்ச்சர், அந்த பாஸ்டன்ஸ் அப்படின்ற அந்த கல்ச்சர் பீப்புள் வந்து இங்கேயும் இருந்தாங்க அங்கேயும் இருந்தாங்க. சோ அவங்க வந்து இதை ஃபாலோ பண்ணி அவங்க அப்பா வந்து பேர் வச்சிருக்காங்க. இந்த மலலை ஆஃப் மைவான் அப்படின்றவங்க வந்து ஷீ இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஜோன் ஆஃப் ஆர்க் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து ஸ்வாட் வேலி. ஸோ இந்த ஸ்வாட் வேலின்றது வந்து என்டர் ஆகும் போதே நம்ம ஃபீல் பண்ணலாம். இப்போ எப்படி சொல்ல, நான் ஒரு மலையடி வாரம் இப்போ மலையடி வாரத்துல வந்துட்டு நம்ம அப்படி ஏறுறோம் மலையில அப்படின்னும் போதே அந்த சில்லான ஒரு ப்ரீஸ் வரும். அதுக்கப்புறம் அந்த சில்னஸ் நம்மளுக்குள்ள ஃபீல் ஆகும். கிரீனரி சுத்தி இருக்கும், அந்த அனிமல்ஸ், பேர்ட்ஸ், இந்த சவுண்ட் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகும்ல, நம்ம ஒரு ட்ரையான பிளேஸ்ல இருந்து ஒரு கூலான பிளேஸ்க்கு போகும்போது இருக்கும்ல. ஸோ அது மாதிரிதான் ஸ்வாட் வேலின்றது ஒரு சில்லான பிளேஸ். அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாரடைஸ் மாதிரி, லிட்ரலா வந்து ஒரு சொர்க்கம் மாதிரி தான் இருந்திருக்கு அந்த ஸ்வாட் வேலின்ற பிளேஸ். அவங்க என்டர் ஆகும் போதே அங்க நேம் போர்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, வெல்கம் டு பாரடைஸ் அப்படின்னு தான் அந்த நேம் போர்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ திஸ் ஸ்வாட் வேலி இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் உத்தியானா அப்படின்னு அர்த்தம். உத்தியானா அப்படின்னா கார்டன் அப்படின்னு அர்த்தம். ஏன்ஷியன் டைம்ஸ்ல இதை அப்படி கூப்பிட்டுருக்காங்க. இப்போ வந்து ஸ்வாட் வேலி அப்படிதான் கூப்பிடுறாங்க. அதே மாதிரி இன்னொரு பேரும் இருக்கு. இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஸ்விட்சர்லாண்ட் ஆஃப் ஈஸ்ட் அப்படிங்கிறாங்க. இது வந்து சுவிட்சர்லாண்ட் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. அந்த அளவுக்கு சில்லுன்னு இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ இங்க ஃபுல்லா வந்து மவுண்டைன், வாட்டர் ஃபால்ஸ், அப்புறம் கிறிஸ்டல் கிளியர் லேக்ஸ் இது எல்லாமே இருக்கு. இந்த இமேஜ்ல இருக்க மாதிரி தான் மோஸ்ட்லி ஃபுல்லா நல்ல கிரீனரி, அப்படியே ஒரு ஃபிளரிஷிங் ஃபர்டைல் பிளேஸா தான் இந்த பிளேஸ் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த இந்த பர்டிகுலர் பிளேஸ் வந்து பாகிஸ்தானோட
பாகிஸ்தானோட கண்ட்ரோல்ல இப்போ இருக்கு. ஆனா முன்னாடி வந்து அது ஒரு ஃப்ரீ ஸ்டேட்டா இருந்திருக்கு அப்படின்ற மாதிரியும் இவங்க சொல்லியிருக்காங்க. மலாலா வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து ஃபர்ஸ்ட் வந்து அது பாகிஸ்தான் கூட இல்ல, செப்பரேட்டா தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறமேட்டு தான் வந்து இந்த மாதிரி ரூலர்ஸ்லாம் வர 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 பாகிஸ்தான் கூட வந்துட்டு ஜாயின் ஆயிடுச்சு. அப்பயுமே இருந்த ரூலர்ஸ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வேலி அப்படின்னு சொல்லிட்டு WALI, சரிங்களா? WALI அவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 10% இன்கம் டேக்ஸ், அவங்க வர்ற ப்ராஃபிட்ல நீ என்ன போட்டாலுமே உனக்கு வர்ற ப்ராஃபிட்ல நீ 10% டேக்ஸ் கட்டணும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அந்த டேக்ஸ் பேரு தான் உஷர் அப்படின்ற டேக்ஸ், சரிங்களா? அதெல்லாம் டிஸ்கிரைப் பண்ணிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து மலாலா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, வின்ஸ்டன் சர்ச்சில் அப்படின்ற அந்த பிரிட்டிஷர் இருக்காங்கல்ல, அவங்க இங்க இங்க வந்து பேட்டில் பண்ணிட்டு, அதாவது அந்த ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் ஏரியாஸ்ல ஃபுல்லா பேட்டில் நடந்திருக்கு பிரிட்டிஷர்ஸ்க்கும் இவங்களுக்கும், அந்த முஸ்லிம் பீப்புளுக்கும். ஸோ அந்த டைம்ல வந்து இந்த பிளேஸோட அப்புறம் இந்த மலாக்கண்ட் அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்குல்ல, அந்த பிளேஸோட அந்த மவுண்டனோட அங்க இருக்க பீப்புளோட பிரேவரி பத்தி எல்லாத்த பத்தியுமே வந்து ஹீ ரோட் அ புக், சரிங்களா? அவர் வந்து புக் எழுதிட்டு போயிருக்காரு. அதாவது இந்த பேட்டில் முடிஞ்சுட்டு அவர் பிளேஸ்க்கு போனதுக்கு அப்புறம் அவர் புக் எழுதியிருக்காரு. அதை பத்தி அவங்க வந்து இந்த இடத்துல சொல்றாங்க, சரிங்களா? சோ அதே மாதிரி வின்ஸ்டன் சர்ச்சில் வந்துட்டு வந்துட்டு போன அந்த ஹில் ஸ்பாட் இருக்குல்ல, அந்த ஹில் ஸ்பாட் பேர் தான் வந்து மலாக்கண்ட் அப்படிங்கிறாங்க. அந்த மவுண்டைன் பாஸுக்கு பேரு மலாக்கண்ட். சோ அந்த ஹில் ஸ்பாட்டை வந்து அவர் வந்துட்டு போனனால இன்னமும் அந்த பீப்புள் வந்துட்டு சர்ச்சில்ஸ் பிக்கெட் அப்படின்னு சொல்லி தான் காயின் பண்ணி தான் இன்ன வரையும் அவங்க கூப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா? ஃபைன். நெக்ஸ்ட் வந்து லைஃப் இன் மின்கொரா. ஸோ மின்கொரான்றது தான் ஸ்வாட்டோட பிக்கஸ்ட் டவுன், பிக்கஸ்ட் சிட்டி வந்து அங்கதான் இருக்கு. ஸோ இந்த மலாலாவும் அங்கதான் வந்து வாழ்றாங்க, சரிங்களா? இந்த மலாலா வந்துட்டு எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க வீடை ஃபுல்லா டிஸ்கிரைப் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு கான்கிரீட் ஹவுஸ் இருக்கும், பிளாட் ரூஃப் இருந்துச்சு, அது மேல நாங்க வந்துட்டு கிரிக்கெட்லாம் விளையாடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறமேட்டு ஒரு ஸ்ட்ரீம் இருந்துச்சு, மர்கசர் ஸ்ட்ரீம் ஃப்ளோ நியர்பை அந்த புட்கரா ruins provided a magical playground, அந்த மாதிரிலாம் டிஸ்கிரைப் பண்றாங்க. ஸோ அவங்க வீடு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, 1 story கான்கிரீட் ஹவுஸ், ஃபிளாட் ரூஃப் ஃபார் பிளேயிங், அப்புறம் கார்டன் வித் ஃப்ரூட் ட்ரீஸ், பிளம் ட்ரீ இன் ஃப்ரண்ட் ஆஃப் இன் ஃப்ரண்ட் யார்ட் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி ட்ரீஸ் இருந்துச்சு, ஃபிளவர் இருந்துச்சு, ஃப்ரூட் ட்ரீ இருந்துச்சு, அது இருந்துச்சு, அந்த மாதிரி எல்லாமே சொல்றாங்க. ஸோ ஆனா இங்க வந்து என்ன ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபிக்ஸ், பொமக்ரானட்ஸ், அப்புறம் பீச்சஸ், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் இந்த பர்டிகுலர் ஏரியால, சரிங்களா? அந்த அத்திப்பழம், அப்புறம் பொமக்ரானட், பீச், இதெல்லாமே ஃபேமஸ் அப்படிங்கிறாங்க. இங்க வந்து அந்த ஃப்ரூட் ஆர்ச்சர்ட் வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்கிற அந்த பல தோட்டம் வந்து இங்க ஜாஸ்தியா பார்க்கப்படும் இந்த ஏரியால அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க, இந்த மின்கொரா அப்படின்ற பிளேசஸ்ல, சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து ஏன்ஷியன் புத்திஸ்ட் ஹெரிடேஜ். இதோட ஹிஸ்டரி மாதிரி ஒண்ணு சும்மா சொல்றாங்க. என்ன அப்படின்னா, ஸோ பிஃபோர் இஸ்லாம் வந்து இங்க வர்றதுக்கு முன்னாடி ஸ்வாட் வேலி வந்து ஒரு புத்திஸ்ட் கிங்டமா தான் இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறமேட்டு இஸ்லாம் யாரு, முஸ்லிம் பீப்புள் இஸ்லாமிக் அந்த கல்ச்சரை வந்து யாரு வந்து இங்க ரிலிஜியனை உள்ள கொண்டு வந்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த முகமது ஆஃப் கஸ்னி அப்படின்றவர் தான் வந்து அந்த சுல்தானேட் தான் உள்ள கொண்டு வந்திருக்காங்க, சரிங்களா? சோ அவர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் இது வந்து முஸ்லிம், அதாவது இஸ்லாமிக் அரைவலாக இந்த இந்த ஸ்வாட் வேலி வந்து மாற ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்குமே புத்திஸ்ட் கிங்டமா தான் வந்து இருந்திருக்கு. சைனீஸ் எக்ஸ்ப்ளோரர்ஸ் வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, 1400 புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரீஸ் அந்த ஸ்வாட் ரிவர் பக்கத்துல இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியா டாக்குமெண்டேஷன் எழுத்துப்பூர்வமா எழுதி வச்சிருக்காங்க, பதிவு பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து வேலி இஸ் ஃபில்டு வித் ஏன்ஷியன்ட் ruins, ஸ்டோன் அம்பர்லாஸ், ஹெட்லெஸ் ஸ்டாச்சூஸ் அண்ட் carvings of the Buddha sitting cross-legged on lotus flowers. இந்த இதெல்லாமே வந்து அங்க புத்திஸ்ட் கிங்டம் அங்க இருந்திருக்குன்றதுக்கான சாட்சியா வந்து அங்க இந்த மாதிரி உடைஞ்சு போன அந்த கற்சிற்பங்கள் இதெல்லாம் இருக்குல்ல, சோ அதெல்லாமே சொல்றாங்க. புத்தாவோட ஸ்டாச்சூஸ் எல்லாம் இருந்திருக்கு, அப்புறம் ஸ்டோன் அம்பர்லாஸ் இருந்திருக்கு, அந்த மாதிரி சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ஜியாவுதீன் யூசுப் சாய், அதாவது நம்ம மலாலாவோட அப்பா இருக்காங்கல்ல, அவங்கதான் ஜியாவுதீன் யூசுப் சாய். அவர் வந்து ஒரு போயம் எழுதியிருக்காரு. என்ன அப்படின்னா, த ரிலிக்ஸ் ஆஃப் புட்கரா அப்படின்னு சொல்லி அந்த போயமோட பேரு தான் இது, சரிங்களா? அது இந்த டைட்டில் தான் என்ன அப்படின்னா, த ரிலிக்ஸ் ஆஃப் புட்கரா அப்படின்றது டைட்டில். ஸோ இது என்ன சொல்ல வருது அப்படின்னா, இந்த போயம்ல வந்து ஹிந்து முஸ்லிம் யூனிட்டியை பத்தி அவர் வந்து டிஸ்கஸ் பண்ணிருப்பாரு. அதை ஒரு தீமா வச்சு, அதாவது ஹிந்துவோட கோயிலும் முஸ்லிமோட மாஸ்க்கும் வந்துட்டு பக்கத்து பக்கத்துல வந்து இட் எக்ஸிஸ்டட், பக்கத்து பக்கத்துல இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த போயம்ல சொல்லியிருப்பாங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து ஸ்வாட் வேலியோட அந்த ஒரு சீசன்ல அது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரியும் அவங்க டிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ப்ரிங் சீசன்ல வந்துட்டு ஸ்வாட் அட் இட்ஸ்
கிரீனஸ்டா இருந்துச்சு. பசுமை நிறைந்த ஒரு பிளேஸா வந்து ஸ்ப்ரிங் சீசன்ல இருந்திருக்கு. யூக்கலிப்டஸ்லாம் வந்து அங்க நிறைய முளைச்சு அங்க வந்து ஒயிட் பஞ்சன் ஸ்மெல் ஆஃப் ரைஸ் ஃபீல்டு, இந்த மாதிரி இதெல்லாம் ரைஸ் ஃபீல்டோட ஸ்மெல் எல்லாம் நம்மள வந்து பார்க்க முடியும், அந்த மாதிரி ஸ்மெல் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து சம்மர் வந்து ஹாட் அண்ட் ட்ரை. அதே மாதிரி மலாலாஸ் பர்த் சீசன், அதனால இவங்களுக்கு இந்த பீரியட் ஆஃப் டைம் தான் வந்து ஃபேவரட் டைம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எது? சம்மர் சீசன். சரிங்களா? நெக்ஸ்ட் சீசன் வந்து ஆட்டம். ஸோ ஆட்டம்ல வந்து சில் விண்ட்ஸ் அரைவ், மவுண்டைன்ஸ் பிகின் டு சேஞ்ச். இது எல்லாமே ஆட்டம்ல நடக்குதுங்கிறாங்க. நெக்ஸ்ட் விண்டர்ல வந்து ஒயிட் ஸ்னோ எவ்ரிவேர் அண்ட் லாங் ஐசிக்கிள்ஸ் லைக் டேகர்ஸ், ஸ்னோமேன் அண்ட் ஸ்னோபியர்ஸ். வின்டர் ஆயிடுச்சு அப்படின்னா, ஏன்னா இது ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம், ஸ்விட்சர்லாண்ட் ஆஃப் த ஈஸ்ட்னு சொல்லி டிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. ஸோ வின்டர் சீசன்ல பாத்தீங்க அப்படின்னா அவ்வளோ அவ்வளோ ஐசிக்கிள்ஸ், அப்புறம் ஸ்னோமேன், ஸ்னோபியர்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி. அப்ப வின்டர் வந்துருச்சுனாலே அவ்வளவுதான், ஃபுல் ஏரியாவுமே ஸ்னோவால கவர் ஆயிரும். அது மாதிரி. நெக்ஸ்ட் வந்து அலெக்சாண்டர் த கிரேட்ஸ் லீகசி அப்படின்ட்டு ஒரு சைட் ஹெட்டிங். இதுல வந்து என்ன அப்படின்னா, அலெக்சாண்டர் த கிரேட் வந்து 1327 பிசில ஸ்வாட் வேலிக்குள்ள வந்து படையெடுத்து வந்துடுறாங்க. ரூல் பண்றதுக்காண்டி அவர் வராரு. சோ அவர் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, the Swati people fled to Mount Elam believing it is the highest place to protect them. அதாவது அவர் உள்ள வந்துட்டாரு, அவர் அட்டாக் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா, இந்த பீப்புள் ஃபுல்லா எங்க போறாங்க அப்படின்னா மவுண்ட் ஈலம் அப்படின்ற ஒரு ஹையஸ்ட் ஸ்பாட்டுக்கு வந்துட்டு இவங்க எல்லாருமே போயிடுறாங்க. இந்த பீப்புள், அந்த ஸ்வாட் பீப்புள் எல்லாருமே தன்னை சேஃப் கார்ட் பண்ணிக்கிறதுக்காண்டி. அப்ப கூட வந்து அலெக்சாண்டர் என்ன பண்றாரு, he built a wooden ramp for his catapults and climbed the mountain to symbolically catch the star of Jupiter. அப்ப இவர் வந்துட்டு ஒரு உடன் ரேம்ப் மாதிரி கட்டி அதுல வந்து கிளைம் பண்ணி, அந்த மவுண்டனை கிளைம் பண்ணி அவர் வந்து ஸ்டார் ஆஃப் ஜூபிட்டரை ரீச் பண்றதுக்கு அவர் ட்ரை பண்ணிருக்காரு அப்படிங்கிறாங்க. ஸோ ஸ்டார் ஆஃப் ஜூபிட்டர் அப்படின்றது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ், ஒரு ஆஸ்பீஷியஸ் சைன்னு கூட சொல்லலாம் நம்ம. ஸோ அந்த ஸ்டாரை வந்து இவங்களும் தொடணும். ஸோ அதனால மவுண்ட் இளம் கிளைம் பண்ணணும் அப்படின்னு யார் நினைக்கிறா அப்படின்னா மலாலா நினைக்கிறாங்க. சரிங்களா? ஸோ மலாலாவும் அந்த மவுண்ட் இளம் யார மாதிரி அப்படின்னா அலெக்சாண்டர் த கிரேட் மாதிரி நம்மளும் அங்க போகணும், அந்த சைன் ஆஃப் ஜூபிட்டரை வந்து ஸ்டார் ஆஃப் ஜூபிட்டரை வந்து நம்மளும் கேட்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு வந்து ஒரு ட்ரீம் வச்சுக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபேமிலி ஆஃப் 3 children. ஸோ இவங்களோட ஃபேமிலி பத்தி சொல்றாங்க. வந்து இவங்களுக்கு அப்புறம் வந்துட்டு இவங்களுக்கு 2 சிப்லிங்ஸ் இருக்கு. சரிங்களா? இதுல வந்து மலாலாஸ் ஃபேமிலி வாஸ் ஸ்மால் இன் ஸ்வாட்டிஸ் ஸ்டாண்டர்ட். அதுக்கப்புறம் her brother Kushal was born 2 years after her, named after the Pushtin hero and poet குஷல் கான் கட்டாக் அப்படிங்கிற, அந்த குஷல் கான் கட்டாக் அப்படின்னு ஒரு போயமும் ஒரு ஹீரோ இருந்திருக்காங்க. அந்த பஷ்டன் கல்ச்சர்ல இருந்த ஒரு கிரேட் செலிப்ரேட்டட் ஃபிகர் வந்து இவங்க. ஸோ இவங்களோட பேரை அடாப்ட் பண்ணி தான் வந்து தம்பிக்கு பேர் வச்சிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு ஹீரோயின் பேரு, தம்பிக்கு வந்து ஒரு ஹீரோ பேரு. அந்த மாதிரி வந்து அந்த ஃபேமிலியை வந்துட்டு ஒரு வாரியருக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களோட ஆன்செஸ்ட்ரிக்கு வந்துட்டு வழி நடத்துற மாதிரி எல்லாரோட நேமையும் எடுத்து வச்சிருக்காங்கன்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 5 years later came Atal, a bright eyed and inquisitive. இவங்க வந்து மலாலாவோட தங்கச்சி. சரிங்களா? இவங்க வந்து 2004ல வந்து பிறந்திருக்காங்க. ஷி இஸ் கியூரியஸ் லைக் அ ஸ்குவிரல் அப்படிங்கிறாங்க. அணில் மாதிரி வந்து துருதுருன்னு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரிங்களா? இதுதான். அப்புறம் வந்துட்டு இவங்க தம்பிக்கு வந்துட்டு ஹி லவ் டீ வித் மில்க் அண்ட் கார்டமன் அப்படின்றாங்க. ஏலக்காய் போட்ட டீ வந்து இவருக்கு ரொம்ப பிடிக்கும். சும்மா ஒரு சின்ன சின்ன டிஸ்கிரிப்ஷன், ஃபேமிலியில யார் இருக்கா என்ன இருக்கா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். ஸோ நெக்ஸ்ட் பேரண்ட்ஸ் பத்தி, டோர் பீக்கை அப்படின்றது அவங்க அம்மா பேரு, அப்ப ஜியாவுதன் அப்படின்றது அவங்க அப்பா பேரு. இவங்க 2 பேருமே லவ் மேரேஜ் தான். ஸோ அவங்க வந்துட்டு யாரு எப்படி வந்துட்டு இருந்தாங்க, லைக் ஒரு ஜியாவுதன் வந்துட்டு அவங்க அம்மா வந்துட்டு எப்பயுமே சைனா வேஸ் மாதிரி இருக்காங்க. ஒரு ஃபிளவர் வேஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு சைனா ஃபிளவர் வேஸ் வந்துட்டு ஷைனிங்கா ஒயிட் கலர். ஏன்னா இவங்க முஸ்லிம்ஸ், இவங்க அப்படின்னா ஆப்வியஸா வந்துட்டு ஒயிட்டா தான் இருந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து அவங்க டேடி வந்து அவங்க மம்மியை வந்துட்டு டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அதை பத்தி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அவங்க மம்மியும் டேடி எவ்வளவு தூரம் ஹாப்பியா இருந்தாங்க, எப்படி இருந்தாங்கன்ற மாதிரி டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க மலாலா இந்த ஒர்க்ல. ஸோ அவங்க அம்மாவோட பேரு மீனிங் என்ன அப்படின்னா ராவன் ட்ரெஸ் அப்படின்னு அர்த்தம். அதாவது பிளாக் ஹேர் இருக்கும் அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒயிட் கலர்ல இருப்பாங்க, பிளாக் ஹேர் இருக்கும், கிரீன் ஐஸ் இருக்கும், பாக்குறதுக்கு பியூட்டிஃபுல்லா இருப்பாங்க, பக்தியா இருப்பாங்க. அவங்க அம்மா ஒரு நாளைக்கு வந்து 5 times ப்ரேயர் பண்ணுவாங்க, அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்புறம் அவங்க வந்துட்டு அவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணிக்குவாங்க அப்படின்னா இந்த மாதிரி எம்ப்ராய்டர் கிளோத்ஸ் எல்லாம் போட்டு கோல்டன் ஜுவல்ஸ் எல்லாம் வியர் பண்ணி அந்த மாதிரி இருப்பாங்க. பேர்ட்ஸ் கூட எல்லாம் பேச, அதுக்கு சாப்பாடு கொடுக்க, அந்த மாதிரி வெரி ஹோம்லி அப்படின்றத டிஸ்கிரைப் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஜியாவுதன் மலாலாவோட டேடி. இவங்க
இவங்க வந்துட்டு கைஸ்டா டாடா அப்படின்னும் சொல்லப்படுறாங்க. இவங்க பேருக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா பியூட்டிஃபுல் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இவர் வந்து டார்க் ஸ்கின்ல இருப்பாங்க. செல்ஃப் கான்ஷியஸ் இஸ் அ பாய், பையன் மாதிரி நான் வந்து செல்ஃப் கான்ஷியஸா இருப்பாங்க. ஓகே, நான் இங்க இருக்கேன், இதுதான் நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலா இவர் வந்து ஒரு ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஃபாதரா இருந்திருப்பாங்க. மலாலாக்கும் சரி, அந்த அந்த கல்ச்சரை ஃபாலோ பண்ற அவங்களுக்கும் சரி, இவர் வந்துட்டு ஓகே, இது வந்து என் ஃபேமிலி, இதை நான் தான் பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஹிஸ் டேக்கிங் அ லீடுன்ற மாதிரி தான் நம்ம மலாலா வந்து அவங்க டேடியை ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க இந்த ஃபுல் ஆட்டோபயோகிராஃபிலையுமே. சரிங்களா? Passionate about education and poverty, shares everything with his wife, unusual for the Pashtun men's. இவர் வந்து நம்ம ஜியாவுதீன் வந்து எல்லா நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே ஜென்ரலா ஷேர் பண்ணிக்குவாங்க டோர்பி கிட்ட. சோ அவங்க மதர் கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. இது வந்து பாஸ்டன் கல்ச்சர்ல வந்து அது யாருமே பண்றது கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த மென் வந்து அது மாதிரி செய்ய மாட்டாங்க. இவர் வந்து எல்லா விஷயத்துலயுமே அன்யூஷுவலா தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் வந்து கடைசி ஒரு 3 to 4 ஸ்லைட்ஸ் தான். இப்போ இங்க என்னன்னா யூசுப் சாய் ட்ரைப் பத்தி அவங்க சொல்றாங்க. இது வந்து பாஸ்டன் ட்ரைப்ஸ்ல பெரிய ட்ரைப். ஸோ எங்க இருந்து அப்படின்னா கண்டஹர் அப்படின்ற பிளேஸ்ல இருந்து தான் இவங்க வந்து ஆரிஜின் ஆனாங்க. சரிங்களா? இன் 16th century they came to Swat from Kabul after helping the Timurid emperor. சரிங்களா? When 600 chief were massacred at the banquet, survivors fled to Peshawar, then settled in Swat. அதாவது ஒன்றும் இல்லை, இவங்க எல்லாரும் எப்படி வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்வாட் வர்றதுக்கு முன்னாடி கபுல் அப்படின்ற பிளேஸ்ல வந்து இந்த டிமுரிட் அப்படின்ற ஒரு எம்பரருக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்க வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து 600 சீஃப்ஸ் வந்து யாரு கொன்னா அப்படின்னா இந்த பிரிட்டிஷர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே வந்து படுகொலை பண்ணி அவங்களெல்லாம் கொன்னுட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த ட்ரைபல் பீப்புள் பத்தி எல்லாத்தையும் ஷேர் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபியூடல் சாவஸ் டு யூனிஃபைடு ரூல் அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை, அங்க வந்து ஒரு 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 மாதிரி கிளம்சியா ஒரு கலவரம் நடந்துட்டு இருந்திருக்கு. என்ன கலவரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஃபியூடல் லேண்ட்ஸ், அந்த லேண்ட் லார்ட்ஸ் எல்லாம், நில முதலாளிகள்லாம் இருந்திருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே வந்து அந்த அந்த லேண்ட் மேல ஆதிக்கம் செலுத்தி நாங்க தான் இங்க எல்லாம், நீங்க எல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கன்சிடர் பண்ணி இருந்திருக்காங்க அந்த பீப்புள் ஃபுல்லா. ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல வந்து சொல்றாங்க. அந்த பாயிண்ட்லயும் வந்துட்டு ஆல் மென் கேரிட் ரைஃபிள் ஃபார் கன் பேட்டில். அங்க இருக்கிற எல்லா பீப்புளுமே வந்து தற்காத்துக்கிறதுக்காண்டி எல்லாருமே ரைஃபிள்ஸ் வச்சிருந்தாங்க, கன் வச்சிருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பிரிட்டிஷர்ஸ் வந்து ஏர்லி 20th centuryல வந்து உள்ள வந்து என்டர் ஆகுறாங்க. நிறைய பிளேசஸ் வந்து அவங்க டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. பிளட் ஷெட் எல்லாம் நடந்துருச்சு. ஒரு ஒரு மாதிரி போராடிட்டே தான் இருக்காங்க. அந்த பீப்புள் வந்து கொஞ்சம் கூட நிம்மதியாவே இல்லை. ஒன்லி பிளேஸ் அவங்க நிம்மதியா இருக்கிறது அவங்க அவங்க ஊர்ல அவங்க நேச்சர் கூட இருக்கும் போது மட்டும்தான். மற்றபடி எல்லா இடத்துலயும் போராடிட்டு தான் இருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்புறம் வந்துட்டு இந்த பர்டிகுலர் பர்சன் இருக்காருல, அதாவது மியான்குல் அப்துல் வாடு அப்படின்ற ஒருத்தர் வந்து அங்க கிங்கா வர்றாங்க. இந்த பிரிட்டிஷர்ஸ் எல்லாம் வெளியில போனதுக்கு அப்புறமேட்டு இவர் தான் கிங்கா வர்றாரு. ஸோ இவர் வந்துட்டு he brought peace by building fort and creating army and he is recognized as a wali by British in 1926. ஒன்னும் இல்ல, இவர் வந்துட்டு அந்த பிரிட்டிஷர்ஸ் விரட்டினக்கு அப்புறம் இவர் கிங்கா வராரு. இவரோட சன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 4th பாயிண்ட்ல மியான்குல் அப்துல் ஹான் ஜெஹான்சப் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. ஸோ இவர் தான் சன். இவரோட பீரியட் தான் கோல்டன் எரா அப்படின்னு சொல்றாங்க. இவர் கோல்டன் எரா ஏன் அப்படின்னா அவர் நியூ திங்ஸ் எல்லாமே ஒரு ரிஃபர்மேஷன்ஸ்லாம் நிறைய கொண்டு வந்திருக்காரு. ஸ்கூல் கட்டியிருக்காரு, ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்திருக்காரு, ரோடு, டாக்ஸ் சிஸ்டம் ஃபுல்லா அபாலிஷ் பண்ணிட்டாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. அதனால இவரோட எரா வந்து கோல்டன் எரா அப்படின்னு சொல்லிட்டு 1949 வந்து சொல்றாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இது எல்லாமே டிஸ்கஸ் பண்றாங்க மலாலா. சரிங்களா? நெக்ஸ்ட் பாகிஸ்தான் வந்து மாடர்ன் பாகிஸ்தான் மாறுது. அதாவது 1969ல வந்து த வேலி கேவ் அப் த பவர். வேலி அப்படின்ற பீப்புள் வந்துட்டு போயிடுறாங்க. அந்த வேலின்ற ரூல், அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபுல்லா டிசால்வ் ஆயிருது. ஸோ அதை பத்தி சொல்றாங்க. அப்புறம் வந்து ஸ்வாட் ஜாயின்ட் பாகிஸ்தான்ஸ் நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர் ப்ரொவின்ஸ் நவ் கைபர் பாட்டுன்குவா அப்படின்ற மாதிரி ஒரு நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர் கூட பாகிஸ்தான் வந்து ஜாயின் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ வந்து அதை வந்து கைபர் பாட்டன்குவா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இட் இஸ் கால்ட் அப்படின்னு. ஸோ வெல்ஸ் சிஸ்டம் அப்படின்னா என்னன்னு ஒரு சின்ன ஒரு இது சொல்லிடுறேன். வெல்ஸ் அப்படின்னும் போது இவங்க என்ன அப்படின்னா எல்லா
5 to 10 years அங்க இருக்கிற ஃபேமிலி வந்து லேண்டை வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அதுதான் யூசுப்சாய் கிரியேட்டட் அ பெக்குலர் சிஸ்டம் கால்டு வெல்ஸ். இந்த யூசுப்சாய்ஸ் இந்த பீப்புள் தான் வந்து இந்த வெல்ஸ்ன்ற ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணிருக்காங்க. அவங்க வந்து ஃபேமிலி வுட் ஸ்வாப் வில்லேஜஸ் அண்ட் ரீடிஸ்ட்ரிபியூட் லேண்ட் அமாங் மென். லேண்டுமே இது என்னோடது இது உன்னோடதுன்னு ஒரு பிலாங்கிங்னஸை எடுத்துக்காம டக்கு டக்குன்னு மாத்திட்டே இருப்பாங்கன்ற மாதிரி. ஸோ திஸ் பிரிவென்டட் ரைவல் கிளான்ஸ் ஃப்ரம் ஃபைட்டிங் ஓவர் குட் லேண்ட். இது நல்ல லேண்ட், இது எனக்கு மட்டும்தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை தடுக்கிறதுக்காண்டி இந்த லேண்ட் ஏன்ட்ட இப்போ இருக்கு அப்படின்னா 5 வருஷத்துக்கு அப்புறம் இந்த லேண்ட் ஓன்ட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி லேண்டை மாத்திட்டே இருப்பாங்க. அதுதான் வந்து இந்த சிஸ்டம். அப்புறம் வில்லேஜஸ் வேர் ரூல்டு பை கான்ஸ் ஹூ கெப்ட் armed the militants and collected rent from the tenants. So இந்த மாதிரி இந்த டாக்ஸ் கலெக்ட் பண்றது எல்லாமே நம்ம பார்த்தோம். அது 10% ஆஃப் த ப்ராஃபிட் வந்து நம்ம வந்து அந்த ரூலர்ஸ்க்கு வந்து கொடுத்துதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த சிஸ்டம் வந்து யாரு ஸ்டாப் பண்ணா அப்படின்னா மியான்குல் அப்துல் வாடு அப்படின்ற ஹீஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பாட்ஷா சாஹிப். இவர் வந்து இந்த சிஸ்டம் 1917 முடிச்சு வைக்கிறாரு. ஃபைன். ஓகே, சோ இதுதான் இது தீம்ஸ். சும்மா என்ன அப்படின்னா ஸ்டோரி ஃபர்ஸ்ட் சாப்டர் இதோட முடிஞ்சிருச்சு. சரிங்களா? இந்த 5 இன்ஸ்டன்சஸ் இவங்க வந்து சொல்றாங்கல்ல, இந்த 5ஓட ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் இது தீம்ஸ் என்ன அப்படின்னா ஒன்னும் இல்ல, ஷீ இஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த அதர் கேர்ள்ஸ் அப்படிங்கிற மாதிரி. அந்த பிளேஸ்ல இவங்க டிஃப்ரெண்ட், அந்த பேட்டிஷ் அப்படின்ற கல்ச்சர்ல இவங்க டிஃப்ரெண்டா இருக்காங்க. ஏன் அப்படின்னா மத்தவங்க எல்லாருமே கேர்ள்ஸ் தே ஸ்டே இன்சைட் த ஹோம், வீட்டுக்குள்ளே இருப்பாங்க, அவங்க குக் பண்ணுவாங்க. மென்னுக்கு வந்துட்டு பரிமாறுறதுல அவங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஒர்க்கர் மாதிரி லேபரர் மாதிரி இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து வீட்டை விட்டு வெளில போக முடியாது. ஹிடன் பிஹைண்ட் த கர்டைன்ஸ், எப்பயுமே வந்து கர்டைன்ஸ் பின்னாடி ஒளிஞ்சிருக்கும். மறைஞ்சு வாழணும், அவங்க வந்துட்டு ஹோம்லியா இருக்கணும், அவ்வளவுதான். அது ட்ரெடிஷனல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஆனா இவங்க மலாலா எப்படி இருக்காங்க அப்படின்னா ஷீ இஸ் டோட்டலி ஆப்போசிட். அவங்க வந்து மலைக்கெல்லாம் ஏறணும், நான் உயரமா போகணும் அப்படின்னு மெட்டபாரிக்கலி அவங்க அதையும் சொல்றாங்க. லிட்ரலி ஆல்சோ ஷி வாண்ட்ஸ் டு கிளைம்ப் அப் த மவுண்டன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல காட்டுறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் ஜூபிட்டர் அந்த ஸ்டார் எல்லாம் வந்து டச் பண்ணணும், அந்த ஹைட்டுக்கு இவங்க போகணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. அவர் கோ பியாண்ட் த வேலி, பி ஃப்ரீ அஸ் அ பேர்ட் அப்படின்றதுதான் இவங்க டிஃப்ரெண்டா இருக்காங்க. அதோட இந்த இது முடிஞ்சிருச்சு. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து ஒன் வேர்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். இன் விச் இயர் டிட் மலாலா யூசுப்சாய் ரிசீவ் த நோபல் பிரைஸ் அப்படின்னா எந்த வருஷம் நோபல் பிரைஸ் வாங்குறாங்க? 2014 வாங்குறாங்க. அப்புறம் டோர் பேக்கை அப்படின்ற அவங்க அம்மாவோட பேருக்கு மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ராவன்ட்ரஸ், அதாவது பிளாக் ஹேர் இருக்கு அவங்களுக்கு அப்படின்றத டிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து வாட் வாஸ் மலலாய் ஆஃப் மைவாண்ட், who is Malalai of Maiwand அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஆப்கான் ஹீரோயின் who fought against the British in 1880. சரிங்களா? she is an Afghan heroine. And what was the ancient name of Swat Valley? Swat Valley-யோட பழைய நேம் என்ன அப்படின்னா உத்யானா அப்படின்னு சொல்றாங்க. What is Pushton Valley அப்படின்னா a code of conduct emphasizing the hospitality and honor. நெக்ஸ்ட் வந்து இன் விச் இயர் டிட் அலெக்சாண்டர் த கிரேட் இன்வேட் ஸ்வாட்? ஸ்வாட் வேலிக்குள்ள எப்ப அலெக்சாண்டர் கிரேட் வந்து உள்ள வந்து ஆட்சி செய்ய ட்ரை பண்ணியிருக்காரு அப்படின்னா இன் 1327 பிசி. சாரி, 327 பிசி. 13 இல்ல 327 பிசி. நெக்ஸ்ட் வந்து வாட் டஸ் நாக் மீன் இன் பாஸ்டன் கல்ச்சர் அப்படின்னா ஹானர். சரிங்களா? மரியாதை அப்படின்னு அர்த்தம். ஸோ ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் வேலி ஆஃப் ஸ்வாட் அப்படின்னா மியான்குல் அப்துல் வாடு. இவர் தான். இவருக்கு அப்புறம் வந்து இவங்க பையன் பேரு என்ன அப்படின்னா அது வந்து மியான்குல் அப்துல் ஜஹான்சப் அப்படின்றவங்க. மேல் ஆப்ஷன் ஏல இருக்குல்ல, அதுதான் வந்து இவங்க சன்னோட பேரு. அவர் ரூல் பண்ணும்போதுதான் அந்த பிளேஸே வந்துட்டு ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் வந்து ஏற்பட்டிருக்கு. ஒரு பெரிய மாற்றங்கள், நிறைய மாற்றங்கள். அப்புறம் வந்துட்டு 9th one, வாட் வாஸ் த வெல்ஸ் சிஸ்டம்? land redistribution system where families swap the villages every 5 to 10 years. சரிங்களா? லேண்ட் வந்து அவங்க வந்து மாத்திட்டே இருப்பாங்க. அந்த சிஸ்டம் பேர் தான் நான் சொன்னேன்ல, அது அந்த லாஸ்ட் ஸ்லைட்ல. ஓகே, நெக்ஸ்ட் வந்து when did SWAT became a part of Pakistan? 1969 தான் வந்து SWAT பாகிஸ்தானோட ஸ்டேட்டா மாறிச்சு. அது வரைக்கும் ஃப்ரீ ஸ்டேட்டா தான் இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வாட் இஸ் உஷர்? உஷருங்கிறது ஒன்றும் இல்லை, அந்த டாக்ஸ், அந்த 10% ஆஃப் இன்கம் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் அந்த ரூலர்ஸ்க்கு, வெல்ஸ் ரூலர்ஸ்க்கு அப்படின்னு இருந்துச்சுன்னா அது அட்மினிஸ்டர்ஸ்க்கு. நெக்ஸ்ட் 12th one, ஹவு மெனி புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரிஸ் வேர் டாக்குமெண்டட் அலாங் த ரிவர் ஸ்பாட் அப்படின்னா 1400. இவ்வளோ புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரிஸ் அந்த ரிவர் சைட்ல இருந்திருக்கு. வாட் டஸ் டாபர் மீன் இன் பாஸ்டோ அப்படின்னா போத் கசன் அண்ட் எனிமி. ஹூ வாஸ் குஷல் கான் கட்டாக் அப்படின்னு கேட்டாங்கன்னா பாஸ்டன் வாரியர் அண்ட் போயட். இவங்க பேரை தான் வந்து அவங்க தம்பிக்கு வந்து வச்சிருக்காங்க. அப்புறம் வந்து இன் விச் செஞ்சுரி டிட் இஸ்லாம் கேம் டு ஸ்வாட் அப்படின்னா 11th century.
இஸ்லாம் வந்து ஸ்வாட் வேலிக்கு எப்போ வராங்க அப்படின்னா 11th century. வாட் இஸ் மவுண்ட் இலம்ஸ் சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னா சாக்ரெட் பிரமிட் ஷேப்டு மவுண்டைன் அலெக்சாண்டர் கிளைம்டு. ஸோ வாட் வாஸ் மின்குராஸ் ஓல்ட் நேம் அப்படின்னா புட்கரா. மின்குராவோட இல்ல ஆக்சுவலா வந்து மின்குராவோட ஓல்டு நேம் வந்துட்டு உத்யானா. ஆப்ஷன் சி தான் இந்த இடத்துல கரெக்ட். சரிங்களா, ஆப்ஷன் சி தான் இங்க வந்து கரெக்ட். இது பீன் கொடுத்துருக்கு. இட் இஸ் ராங் ஆன்சர். ஆப்ஷன் சி உத்யானா அப்படின்றதுதான் கரெக்ட். சரிங்களா, நெக்ஸ்ட் ஹவு மெனி சீஃப் வேர் மேசகர்ட் இன் கபுல் பேங்க்வெட் அப்படின்னா 600 சீஃப். அவங்க அவ்வளவு பேரை வந்து படுகொலை பண்ணிருக்காங்க பிரிட்டிஷர்ஸ். நெக்ஸ்ட் வந்து வாட் இயர் வாஸ் ஐ எம் மலாலா பப்ளிஷ் அப்படின்னா 2013. நான் சொன்ன மாதிரி அவங்க வந்து 2012ல வந்து ஷி காட் அ கன் ஷாட் ஃப்ரம் த டாலிபன்ஸ். அப்புறம் 2013ல புக் எழுதுறாங்க. 2014ல வந்து நோபல் பிரைஸ் வாங்குறாங்க. இதுதான் அந்த இயரோட ஆர்டர். நெக்ஸ்ட் ஹூ கோ-ஆத்தர்ட் ஐ எம் மலாலா வித் மலாலா? கிறிஸ்டினா லேம்ப் அவங்க தான் வந்து கோ-ஆத்தர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, சேர்ந்து வந்து அவங்க வந்து ஹெல்ப் பண்ணியிருந்திருக்காங்க மலாலா அந்த ஆட்டோபயோகிராஃபி ஃபினிஷ் பண்றதுக்கு. வாட் டஸ் குல்கடா மீன்? பிளேஸ் ஆஃப் ஃபிளார்ஸ். அந்த மின்குரான்ற பிளேஸை இப்போ பிளேஸ் ஆஃப் ஃபிளார்ஸ்னு சொல்லுவாங்க, குல்கடா அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இன் விச் பேட்டில் இட் மலாய் ஆஃப் மெய்வான் ஃபைட் அப்படின்னா இந்த ஆப்கான் ஹீரோயின் இருக்காங்கல்ல அவங்க வந்து செகண்ட் ஆங்கிலோ ஆப்கான் வார்ல ஃபைட் பண்ணிருக்காங்க. இயர் வந்து 1880. வாட் இஸ் யூசப் சாய்ஸ் ட்ரைப் ஒரிஜினல் ஹோம்லேண்ட் அப்படின்னா கண்டஹர் அப்படின்றதான் அவங்களோட ஒரிஜினலா அவங்க இருந்த அந்த யூசப் சாய் ட்ரைப் இருந்த பிளேஸ். சரிங்களா, நெக்ஸ்ட் வாட் நிக் நேம் டிட் மலாலாஸ் மதர் கிவ் ஹர்? பீஷோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, நிக் நேம் வந்து வச்சிருக்காங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து வென் வாஸ் மலாலா பார்ன்? ஜூலை 12, 1997. ஸோ மலாலா பிறந்த இயர் வந்து இதுதான் 1997 அவங்க வந்து பிறந்திருக்காங்க. ஷி இஸ் அ பாகிஸ்தானி முஸ்லிம் கேர்ள், ஃபாட் ஃபார் த எஜுகேஷன், கேர்ள்ஸ் எஜுகேஷன். சரிங்களா, இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங்.